கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அதிகாலையில் ஆண்டவரோடு என்ற தலைப்பில் நாம் யோசுவா புஸ்தகத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைய நாளில் தியானத்தின் அதிகாரம் 14வது அதிகாரம், அவருடைய 8வது வசனம். ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள், நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். இங்க காலேப்பு யோசுவாவை பார்த்து கேட்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, கர்த்தர் சொன்ன பிரகாரமாய், மோசே சொன்ன பிரகாரமாய் அந்த இடத்துல இந்த கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறாரு யோசுவா. அது பங்கிட்டு கொடுக்கும் போது காலேப் வந்து கேட்கிறாரு, அவர் சொன்ன வார்த்தையின்படியே நம்ம 2 பேரும் பார்க்க அனுப்பிச்சாரு. எல்லாரும் இருதயத்தை கரைய பண்ணினாங்க, நானும் என் இருதயத்துல இருந்ததை வெளிப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, என்னை உத்தமமாய் பின்பற்றியதுனால அந்நாளில ஒரு வார்த்தை மோசே சொன்னாரு, ஆண்டவர் சொல்லி மோசே சொன்னாரு. அந்த வார்த்தையின் பிரகாரம் வாசிக்கலாம். 11வது அதிகாரம் 11, 22, 24. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கொண்டு அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளெல்லாம் ஜாக்கிரதையாய் கைக்கொள்கிறீர்களானால் உங்கள் உள்ளவர்கள் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதா இருக்கும். வனாந்திரத்தையும் லீபனோனையும் தொடங்கி ஐவராத் நதியையும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும். அல்லேலூயா. அவர் வழிகள் எல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கை கொள்ளுங்கள். அவர் சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரம் உத்தமமாய் பின்பற்றியதுனால அவன் தைரியமா வந்து கேட்கிறான். அவர் அன்னைக்கு சொன்னாரு, நாங்க கால் மிதிக்கிற இடத்தெல்லாம் உங்களுக்கு சொன்ன வாக்குன்னு சொன்னாரு, ஆணையிட்டு கொடுத்தாரு. எனக்கு ஒரு மலை நாட்டை பாக்குறான், மலை நாட்டை பார்த்து எனக்கு அந்த தேசத்தை கூடும் அப்படின்னு கேட்கிறான். கேட்கறது மாத்திரம் இல்ல, இதை காட்டில இன்னொரு விசுவாசம் அங்க இருக்கிறது. இந்த 14வது அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கீரும் மரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டு என்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரு. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன். இந்த காரியம் என்ன எதை புரியுது பாருங்க. யோசுவா அந்த ஜனத்திற்காக எல்லா ஜனங்களுமா போய் அவங்களை முறியடித்து அந்த இடத்துல சுதந்திரத்து கொடுப்பான், பட்டணத்தை பங்கிட்டு கொடுப்பான். ஆனா இவன் பாருங்க, ஒரு பட்டணத்தை பார்த்துட்டு மோசேவு கூட இருந்த தேவன், யோசுவா கூட இருந்த தேவன் என்னோட கூட இருக்கிறாருன்ற அந்த விசுவாசம், தைரியம், நீங்க அந்த பட்டணத்தை போய் நான் சுதந்திரிச்சிருக்கிறேன், நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கன்ட்டு ஒரு மோசே கிட்ட கேட்கிறான், யோசுவா கிட்ட கேட்கிறான். இந்த யோசுவாவும் ஆசீர்வதித்து அனுப்புறாரு. இந்த விசுவாசம் பாருங்க, எப்பேற்பட்ட விசுவாசம். மோசேவோடு கூட இருந்த தேவன், யோசுவாவு கூட இருந்த தேவன், யோசுவாவுக்கு மாத்திரம் வாக்கு தத்தம் கொடுக்கல, மோசேவுக்கு மட்டும் வாக்கு தத்தம் கொடுக்கல, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் வாக்கு தத்தம் கொடுத்தாருன்றதை அவன் உறுதிப்படுத்தான். என் கூடயும் அவர் இருப்பாரானால் நான் போய் அந்த இடத்துல துரத்தி விடுறேன். 11வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, நீங்க போய் பெரிய பெரிய பலத்த ஜனங்களா இருப்பாங்க, ஆனாலும் நீங்க போய் துரத்தி விடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் அவர் சொல்றான். அவர் சொன்னாரு, அவருடைய வார்த்தையின் பிரகாரம் நான் போய் துரத்தி விடுறேன். அல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அது எப்பேற்பட்ட தோல்விகள், எப்பேற்பட்ட பெரிய, அதுதான் ஒரே ஆளா இருந்து தாவீது போய் முறியடிக்கிறான். இயேசு தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறான்ற தைரியம் நம்ம கூட இருந்து நான் எல்லாவற்றையும் பேசணும். விசுவாசம் முதலாவது வரணும். அந்த விசுவாசம் தான் தைரியமா மாறும். அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஜாம்பவானே சாரலே பாருங்க, நகைப்பா வந்து தூதர் சொல்லும் போது நகைப்பா. அது ஆபிரகாமே என்ன பண்ணுவாரு, அசட்டையா பேசுவாரு. ஆண்டவரே வந்து கேக்குறாரு, ஆபிரகாமே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், என்ன தருவீர் ஆண்டவரு? ஆதியாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுறாரு, இது என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேனே. வாக்கு தத்தம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர், அவர் நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவரா இருக்க. நாம கூட மறந்து போலாம், ஆனா அவர் மறக்கவே மாட்டார். லெலுயா. அப்படிப்பட்ட தேவன்கிட்ட நம்ம சோர்வோம், நம்முடைய அவிசுவாசத்தையும் காட்டவே கூடாது. லெலுயா. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். காலேப் எப்படி விசுவாசமாய் பங்கிட்டு கொடுப்பேன்னு சொன்னாரோ, அது எங்க பங்கிட்டு கொடுங்கன்னு சொன்னா, அதே போல இவன் போயிட்டு அடுத்த அதிகாரம் பாத்தீங்கன்னா அவன் போயிட்டு ஜெயிப்பா அந்த இடத்துல போயிருக்கிறான். லெலுயா. அதே போல இன்னைக்கு நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். உத்தமனாய் பின்பற்றினதுனால்தான் இவன் நினைத்த காரியம், கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ண காரியத்தை இவன் சுதந்திரித்துக் கொள்கிறான். இந்த நாளிலும் நாம் உத்தமமாய் கர்த்தருடைய வழிகளை, கர்த்தருடைய கற்பனைகளை பின்பற்றினுமானால்
அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வது 100% உண்மை. கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வதிப்பாராக.